ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இலவசம் இலவசம் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை எல்லா பக்கமே கேட்கும். வார்த்தை கேட்குறோம். இந்த ஜவுளி கடை எங்கே போனாலும் சரி, அதை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த பொருளுக்காக வாங்குதாங்களோ இல்லையோ, அந்த இலவசமாய் கொடுக்குற பொருளை வாங்குவதற்காக ஏதாவது ஒன்றை தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாங்குகிற ஒரு சூழ்நிலைகளை இப்போ பார்க்குறோம். இப்போ வியாபார நேக்கம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வாங்குறதுனால என்ன அப்படின்னா, அதுதான் ஒரிஜினல் ரேட்டே. ஆனால் அதை வச்சு சில ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் கொண்டு வந்து ஜனங்களை பல விதங்களை ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்குறோம். இந்த அனுதின கர்மளித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையை, அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏதோ இலவசமாயெல்லாம் நம்மளை வாங்கலை. நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை வாங்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விலை மதிப்பில்லாத தமது இரத்தத்தை அவர் சிந்தியவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் வேதம் முழுவதும் 22 சுற்றை கடந்து இன்றைக்கு 23ஆம் சுற்றுடைய முதல் வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 23ஆம் சுற்று இந்த நாளிலிருந்து நமக்கு ஆரம்பமாகிறது. துவக்கம் என்ன அப்படின்னா, விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தை உருவாக்கினவர் நம்முடைய தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஆனாலும் நம்மை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனையே விலைக்கரையமாய் கொடுத்தார். அவருடைய இரத்தத்துக்கு விலையே கிடையாது. ஏன் அப்படின்னா, எதையுமே இலவசமாய் பெறுவது நம்முடைய ஆண்டவருக்கு சித்தம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய மனைவி சாராள் 127 வயதில் இறந்தபோது மக்பேலா என்கிறதான ஒரு குகையை வாங்க முற்படுகிறான். ஆனால் அந்த சொந்தக்காரன் எப்ரோன் சொல்கிறான், இதெல்லாம் நமக்கு உள்ள என்ன ஒன்றும் இல்லையா, நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிறான். ஆனால் ஆபிரகாம் இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தேசத்து ஜனங்கள் கேட்க ஆபிரகாம் எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன். பாருங்கள், விலை கொடுத்து தான் அந்த கல்லறை மலை அந்த தோட்டத்தை வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். இயேசுவும் பார்த்தீங்க அப்படின்னா, தம்மை வாங்குவதற்கு, நம்மை மீட்பதற்கு விலை மதிப்பில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு இவ்விதமாய் ஆண்டவரை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறது. பாருங்கள், விலையேற பெற்றது இயேசுவானவர் நம்முடைய கண்மலை. விலையேறப்பட்ட அந்த கண்மலையை நம்மை பாவத்தில் விழுந்த நம்மை மீட்பதற்கு விலை கிரயமாய் கொடுத்தார். அதான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மதித்தார். அதனால் நம்ம தேவன் நமக்கு பாராட்டின அன்பு சாதாரண ஒரு அன்பல்ல. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய சரீரத்தை வைக்க தான் விலை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் பாவத்தில் மடிந்து கிடந்த நம்மை மீட்கும்படியாக நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்மை விலை கொடுத்து வாங்கின ஆண்டவருக்காக நாம் வாழணும். அவரை போல வாங்கணும். அவரை போல நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஏதாவது இலவசமாய் கிடைப்பது என்பதல்ல. ஜபத்தினாலும் விசுவாசத்தினால் நம்பிக்கையினாலும் ஊழியம் செய்வதனாலும் கொடுப்பதினால் வருகிற அந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய. காட் பிளஸ் யூ.